வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன மிஷினில் எப்படி மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு மிஷின் டெக்னீஷியன் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் உங்களோட தையல் மிஷின் மோட்டார் ஃபிட் பண்ணதுக்கு தேவையான கிளாம்பை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 ரூபாயிலேருந்து இருக்குது. இதில் உங்களுக்கு 2 விதமான கிளாம்ப் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எல் கிளாம்ப் மாதிரி இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல் கிளாம்ப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தையல் மிஷினோடையே மோட்டரை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு நீங்கள் எல் கிளாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டரோட அட்டாச் தையல் மிஷினோட அட்டாச் பண்ணாமல் தையல் மிஷின்லேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம இந்த தையல் மிஷின் பிளேட்டில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த தையல் மிஷின் பிளேட்டில் அட்டாச் பண்ணுறதுனால என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தையல் மிஷினில் ரிப்பேர் ஆணுச்சு, அடியில் நூல் சிக்குச்சு அப்படிங்கும்போது நீங்கள் தையல் மிஷின் அந்த ஹெட் பார்ட்டை நீங்கள் மேலே தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தையல் மிஷின் ஹெட்டை கூட தனியாக எடுத்து கூட வச்சு கூட ரிப்பேர் பண்ணிட்டு கூட நீங்கள் மாட்டிக்கலாம். இது நீங்கள் தையல் மிஷினோட சேர்த்து இந்த எல் கிளாம்ப் மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, மோட்டரை ஃபிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்களோட தையல் மிஷின் மோட்டரை கலட்டிட்டு தான் நீங்கள் உங்கள் தையல் மிஷினை வெளியே எடுக்க முடியும். ஸோ அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தையல் மிஷின் பிளேட்டில் நீங்கள் உங்கள் மோட்டரை ஃபிட் பண்ணுறது நல்லது. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு கிளாம்ப்பு, உங்களுக்கு மோட்டருக்கு உண்டான பெல்ட்டு நம்பர் 500 நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வைக்க போகிறீங்க, அதை மோட்டரை கொஞ்சம் பக்கத்தில் ஃபிட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்றப்பட பெல்ட் என்னங்கிறத வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மோட்டரோட பொசிஷனை மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த மோட்டரோட பொசிஷனை மார்க் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரும் உங்களுக்கு தையல் மிஷினில் இந்த வீலும் உங்களுக்கு மோட்டரோட பெல்ட் மாட்டக்கூடிய அந்த வீலும் கரெக்ட் பொசிஷன் நேர் பொசிஷனில் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் மாட்டிக்கோங்க. உங்களுக்கு அடிக்கடி இந்த மோட்டரில் மிஷின் எனக்கு பெல்ட் வெளியே கலண்டு விழுது, இல்லை தையல் சுத்த மாட்டுக்கு அப்படிங்கிற பிரச்சனைலாம் எதுலேருந்து வருதுன்னா, நீங்கள் அந்த பொசிஷன் நேராக இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு மிஷினோட பெல்ட் அடிக்கடி கலண்டு வரும். மிஷின் கொஞ்சம் டைட்டாக பெல்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு மிஷினோட பெல்ட் கலண்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் மிஷின். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு 2 ஹோல் பண்ணணும். இது நீங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து பண்ண முடியாது. ஸோ இது நமக்கு எப்படி பார்த்தாலும் ட்ரில்லிங் மிஷின் வெளியே இருந்து வாங்கிட்டு தான் ஹோல் பண்ணணும். இந்த ஒரு பார்ட்டு தான் நமக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமான பார்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மித்தபடி எல்லாமே நம்ம கூட வீட்டிலேருந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த ட்ரில் போடுறது மட்டும் ஒன்று தான் நமக்கு கஷ்டமான பார்ட்டு. ஸோ இதை நீங்கள் மெயினாக ட்ரில் போட்டுக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கும்போது கூட ட்ரில் போட்டே நீங்கள் புதுசாக மிஷின் வாங்கும்போது ட்ரில் போட்டு வாங்கிட்டீங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் மோட்டர் மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மோட்டரையும் கிளாம்பையும் நம்ம அட்டாச் பண்ணுறோம். அந்த ஃப்ளாட்டாக உள்ள கிளாம்பில் 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஸ்க்ரூவை மோட்டரோட அடிப்பக்கத்தில் நமக்கு ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதையும் சேர்த்து நம்ம மாட்டுறோம். இந்த பார்ட் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டரை நம்ம பிளேட்டில் ஃபிட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹோல் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த ஹோல்லையும் நமக்கு ஆல்ரெடி 2 பெரிய ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம கரெக்டாக வச்சு மோட்டரையும் அது உள்ளே வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணி நம்ம அதுக்கு அடுத்தாப்பில் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ண போகிறோம். ஸ்பேனர் வச்சு டைட் பண்ண போகிறோம். ஸ்பேனர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10, 11, 12, 13. ஸோ இந்த 2 ஸ்பேனர் யூஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் மாட்டும் போது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் கீழே ஸ்பேனரையும் டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கையிட்டு கொஞ்சம் நீங்கள் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணுங்கள். ஸோ இது இந்த பார்ட்டோட நமக்கு மோட்டர் நம்ம ஃபிட் பண்ணதில் ஒரு 75% முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஹெட் பார்ட்டில் உள்ள பெல்ட்டையும் ஸ்விங் மிஷின் பெல்ட்டையும் மோட்டரையும் நம்ம ஜாயின் பண்ணி மோட்டர் ரன் பண்ண போகிறோம். இதான் அதுக்கு அடுத்த பார்ட்டு. ஸோ இது பார்க்கறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு ஒரு ட்ரில்லிங் மிஷின் நீங்கள் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை மட்டும்தான் உங்களுக்கு வெளியே இருந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு எவ்வளோ காஸ்டிங் ஆகுது? இப்போ நாங்கள் ஒரு சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டு தான் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நாங்கள் கொடுக்குற காஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 150 ருபீஸ் பண்ணுறோம். நீங்களும் 150 ருபீஸுங்கிறது ஒரு கரெக்டான சார்ஜஸ். இதுக்கு அதிகமாக கொடுத்து நீங்கள் எங்கேயுமே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி உங்களுக்கு எதுவும்
ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரில்லிங் மட்டும் கூட யாரையா ஒருத்தர் வர சொல்லி போட்டுட்டிங்கன்னா நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பெல்ட் வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மிஷினோட ஹெட்டை தூக்கி பெல்ட் வந்து கரெக்டான பொசிஷனில் ஃபிட்டாக இருக்காங்கிறதையும் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மார்க்கிங் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெல்ட்டை ஒரு தடவை கரெக்டாக மிஷினில் கொடுத்துட்டு நீங்கள் மார்க்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்டரோட பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடச்சிடும். மோட்டர் இப்போ அழகாக நமக்கு ரன் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் எங்களுக்கு தெரியுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.